சாந்தி 23/8/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரித்து வீட்டுக்கு திரும்ப அழைத்து செல்வதற்காக பாபா வந்துள்ளார். பிறகு ராஜ்யத்தில் அனுப்பி வைப்பார். அதனால அளவற்ற குஷியில் இருங்கள். ஒரு பாபாவிடம் மட்டும் அன்பு வையுங்கள். கேள்வி: தனது தாரணையை வலிமையுள்ளதாக, அதாவது உறுதியாக ஆக்குவதற்கான ஆதாரம் எது? பதில்: தனது தாரணையை வலிமையுள்ளதாக ஆக்குவதற்கு சதா இதை உறுதி செய்து கொள்ளுங்கள்: இன்றைய நாள் என்ன நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது. அது பிறகு கல்பத்திற்கு பின் நடக்கும். என்னென்ன நடந்ததோ அது எல்லாம் கல்பத்திற்கு முன்பும் கூட அவ்வாறே நடந்தது. எதுவும் புதியது அல்ல. இந்த யுத்தமும் 5000 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. மீண்டும் அவசியம் நடைபெறும். இந்த வைக்கோல் குவியல் பழைய உலகம் மற்றும் உடல் அழியத்தான் போகின்றது. இதுபோல ஒவ்வொரு நொடியும் டிராமாவின் நினைவில் இருப்பீர்களானால் தாரணை வலிமையுள்ளதாக ஆகிக்கொண்டே செல்லும். பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவரே, ஓம் சாந்தி. குழந்தைகள் இதற்கு முன்பும் தூர தேசத்திலிருந்து வேறொரு தேசத்திற்கு வந்து உள்ளார்கள். இப்பொழுது இந்த அந்நிய தேசத்தில், அதாவது ராவண ராஜ்யத்துல துக்கம் அடைந்து உள்ளார்கள். அதனாலதான் இறைவனை அழைக்கின்றார்கள். தங்களுடைய தேசமாகிய சுய தேசம், ஆத்மாவுடைய சுய தேசம் பரந்தாமம், சாந்தி தாமம். அதனால தங்களுடைய சுய தேசமாகிய வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று பாபாவை அழைத்தோம். ஓ தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே, வாருங்கள், தேசத்தை கடந்து எங்களை சுய தேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படிங்கிறது அந்த பாடலோட அர்த்தமாகும். உங்களுடைய அழைப்பு தான் இல்லையா? நீண்ட காலமாக இறைவனை நினைவு செய்தே வந்துள்ளீர்கள். அதனால பாபாவும் குஷியோடு வருகின்றார். நாம் குழந்தைகளிடம் செல்கின்றோம் என்பதை அறிந்துள்ளார். எந்த குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து எரிந்து விட்டு இருக்கின்றனரோ அவர்களை வீட்டிற்கும் அழைத்து செல்வேன். பிறகு ராஜ்யத்திலும் அனுப்பி வைப்பேன். அதற்காக ஞானத்தினால அலங்கரிக்கவும் செய்வேன் என்று கூறுகின்றார். குழந்தைகளும் தந்தையை காட்டிலும் அதிகமாக குஷி அடைய வேண்டும். பாபா வந்துள்ளார் என்றால் அவருடையவர்களாக ஆக வேண்டும். அவர் மீது மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும். பாபா தினந்தோறும் புரிய வைக்கின்றார். ஆத்மா பேசுகிறது இல்லையா? பாபா 5000 ஆண்டுகளுக்கு பிறகு டிராமாவின் அனுசாரம் நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். எங்களுக்கு மிகுந்த குஷியின் கசானா கிடைத்து கொண்டே இருக்கின்றது. பாபா, நீங்கள் எங்களுடைய புத்தி எனும் பையை நிரப்பிக் கொண்டே இருக்கின்றீர்கள். எங்களை தங்களின் வீடு, அதாவது சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றீர்கள். பிறகு ராஜதானிக்கு அனுப்பி வைப்பீர்கள். எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பாபா சொல்கின்றார், நான் இந்த வேறொரு ராஜதானியில் தான் வர வேண்டும் என்று இருக்கின்றது. பாபாவிற்கு மிக இனிமையான மற்றும் அற்புதமான பார்ட்டு உள்ளது. அதுவும் குறிப்பாக இந்த வேறொரு மாற்றான் தேசத்தில்
இறைவன் வந்துள்ளார் எனும் பொழுது இவ்விஷயங்களை நீங்கள் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். பிறகு இந்த ஞானம் மறைந்துவிடும். சங்கம யுகத்துல மட்டும்தான் இந்த ஆத்மா பரமாத்மா டிராமா எல்லா ஞானமும் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் எல்லாமே மறைஞ்சிடும், நாமளும் மறந்துடுவோம். ஏன்னா சத்தியுகத்துல இந்த ஞானம் இருப்பதற்கான அவசியமே இல்லை. அங்க ஒருவேளை ஞானம் ஞாபகத்துல இருந்தா நம்ம திரும்பவும் கீழே இறங்க போறோம், டிராமால இருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு தெரிஞ்சா தேவதைகள் கூட கஷ்டப்படுவாங்க. அதனால அங்க எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுல்ல, சூக்ஷ்ம சுமை கூட அங்க இருக்கக்கூடாது. அதனால இந்த ஞானம் மறந்துடும். நம்மளுக்கு தேவதை ஆகணும்னா சந்தோஷம். ஆனா தேவதைகள் திரும்பவும் இப்படி கீழே இறங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களால அந்த லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால அவங்க மறக்கிறது கூட நல்லதுதான். சில விஷயங்கள் சங்கம் யுகத்துல கூட மறப்பது ரொம்ப அவசியம். பாஸ்ட மறக்கிறது, பாபாவை நினைக்கிறது, ஃபியூச்சரை நினைக்கிறது, தேவதை ஆக போறோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம். ஆனா பாஸ்ட மறக்கணும். தேவதைகளுக்கு ஃபியூச்சர்ல நம்ம கலியுகத்துல கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஞாபகம் வந்தா அவங்களுக்கும் கஷ்டம்தான். அதனால நினைவு மறதி, எதை நினைக்கணுமோ அதை மட்டும் நினைக்கணும், எதை மறக்கணுமோ அதை கண்டிப்பா மறக்கணும். நீங்கள் எவ்வளவு புத்தியற்றவர்களாக இருந்துறீங்க, அப்பதானே கடவுள் வந்தாரு. புத்தி கல்லு புத்தியா ஆயிடுச்சு. டிராமாவுடைய நடிகர்களா இருந்தாலும் தந்தையை பற்றி அறியாமல் இருந்தீர்கள். டிராமால நடிக்கிறோம், நம்ம ரோலே நம்மளுக்கு புரியல, அப்புறம் அப்பாவை பத்தி எப்படி தெரியும்? எந்த தந்தையானவர் செய்பவரும் அவருதான், செய்ய வைப்பவரும் அவருதான். நாம எல்லாம் ஒரு பொம்மலாட்ட பொம்மைங்க மாதிரி. நூல் எல்லாம் அவர் கையில இருக்க. அவர் யாருன்னு தெரியல. பொம்மை நினைக்குது நானே ஆடிட்டு இருக்கிறேன். நூலை ஒருத்தர் இயக்குறாரு, வேற ஒருத்தர் நம்மளை இயக்க வைக்கிறாரு. இந்த நாடகமே அவரோட கண்ட்ரோல்ல இயங்குது. இதெல்லாம் ஞாபகமே இல்லை பாருங்க. எந்த தந்தையானவர் செய்பவரும் செய்ய வைப்பவருமாக இருக்கின்றாரோ அவர் எதை செய்கின்றார், எதை செய்ய வைக்கின்றார் என்பதை மறந்து விட்டீர்கள். பழைய உலகம் முழுவதையும் சொர்க்கமாக ஆக்குவதற்காக இறைவன் வருகின்றார், ஞானத்தை தருகின்றார். அவர் ஞான கடலாக உள்ளார் என்றால் அவசியம் ஞானம் தருகின்ற காரியத்தை செய்வார் இல்லையா? பிறகு உங்கள் மூலமாக செய்ய வைக்கவும் செய்கின்றார். அவரும் செய்யறாரு, நம்ம மூலமா செய்யவும் வைக்கிறார். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் யூஸ் பண்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம நடக்கணும். ஃப்ரீக்குவன்சியோட ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகும் பொழுது, அதாவது நம்ம ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது பரமாத்மா நினைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கிறோம். பாடி கான்ஷியஸ்ல இருக்கும்போது அவரால் நம்மளை ஆட்டி வைக்க முடியல. அப்ப பாடி கான்ஷியஸ்லேருந்து செய்யறது எல்லாமே தீமையா இருக்குல்ல, விகாரம் விகர்மம் அப்படின்னு பாபா சொல்றாரு. அது நாம தான் செய்யறோம், அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. பாடி கான்ஷியஸ் வந்த உடனே கனெக்ஷன் கட் ஆயிடுதுல, நம்ம இயங்குறது நம்மளே இயக்கிக்கிறோம். அதனால அவர் மேல பழி போடக்கூடாது. நான் செய்யற கர்மா என் கூட, ஆனா சோல் கான்ஷியஸ்லேருந்து அவர் நம்மளை இயக்குறாரு. அப்ப இறைவன் நம்மளை இயக்கணும், இந்த கருவியை இறைவன் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஆத்மா உணர்வுல இருக்கணும். அப்ப அவர் நல்லபடியா இயக்குவார. அப்ப நம்ம செய்யற கர்மா சுகர்மமா மாறும். மற்றவர்களுக்கும் நாம இறைவனை பற்றிய உண்மையான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தை அனைவருக்குமே சொல்கின்றார், இப்பொழுது தேக உணர்வை விட்டுவிட்டு என்னை நினைவு செய்வீர்களானால் விகர்மம் முழுவதும் விநாசம் ஆகிவிடும். நான் ஸ்ரீமத் தருகிறேன். அனைவருமே பாவ ஆத்மாக்கள் தான். இந்த சமயத்துல மரம் முழுவதும் தமோ பிரதானமாக இற்று போன நிலையை அடைந்துள்ளது. எப்படி மூங்கில் காட்டை நெருப்பு பற்றி கொண்டால் முற்றிலும் முழுமையாக எரிந்து அழிந்து விடுமோ, அதுபோல காட்டில் தண்ணீர் எங்கிருந்து வரும்? நெருப்பை அணைப்பதற்கு. இப்ப கூட சில காடுகள்லாம் எரிஞ்சது நம்ம பார்த்துருக்கோம்.
ஆனா காட்டை போய் அணைக்கிற அளவுக்கு தண்ணி எங்க போறது? காட்டு தீ பயங்கரமா பரவும். அதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த பழைய உலகமே வந்து தீப்பிடிச்சு எரிய போகுத நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். பாபா சொல்றாரு, எதுவும் புதியதல்ல. பாபா நல்ல நல்ல பாயிண்ட்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவற்றை குறித்து வைக்க வேண்டும். பாபா புரிய வைத்துள்ளார். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் அவர்களின் தர்மங்களை மட்டும் ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர். அவர்களை பைகம்பர், மெசஞ்சர், தூதுவர் என்றெல்லாம் எதுவும் சொல்ல முடியாத. இதையும் மிகவும் யுக்தியுடன் எழுத வேண்டும். சிவபாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளோ அனைவரும் தான். உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களும் நிறத்தால, மொழியால, மதங்களால, ஜாதியால, நாடால, எல்லாத்தாலும் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் அனைவரும் ஆத்மான்னு பார்க்கும் பொழுது சகோதர ஆத்மாக்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இறைவன் தந்தையானவராக இருக்கின்றார். ஆக ஒவ்வொரு சித்திரத்திலும் ஒவ்வொரு வாசகத்தை அவசியம் எழுத வேண்டும். சிவ் பாபா இது போல புரிய வைக்கின்றார் என்று பாபா சொல்கின்றார். குழந்தைகளே, நான் சத்தியுக ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். அதுல 100% சுகம், சாந்தி மற்றும் பவித்ரதா அனைத்தும் இருக்கும். அதுதான் ஆத்மாவுடைய சுய தர்மம். தூய்மை இருக்கிற இடத்துல சுகம், சாந்தி இருக்கும். அந்த தர்மத்தை தான் இறைவன் ஸ்தாபனை செய்கின்றார். அதனால அது ஸ்வர்க்கம் என சொல்லப்படுகின்றது. அங்க துக்கத்தின் பெயரே அடையாளமே இருக்காத. பாபா சொல்றாரு, ஒரு டிராப்பு கண்ணீரோ அல்லது ஒரு டிராப்பு பிளட்டு சத்தியுகத்துல பார்க்க முடியாத. அங்க அஹிம்சா பரமோதரம் இருக்கும். ஆடு, பசு, அப்புறம் புலி, சிங்கம் எல்லாமே ஒரே நீரோடையில தண்ணி குடிக்கும். யாரையும் அடிச்சு சாப்பிட மாட்டாங்க. எல்லாமே பியூர் வெஜிடேரியன் மிருகங்கள் கூட. அப்ப எப்படி இருக்கும் அந்த நாடு? யோசிச்சு பாருங்க. உண்மையான அன்போட தேவதைகள் இருப்பாங்க. உண்மையான சந்தோஷம் இருக்கும். உண்மையான நிம்மதி. இந்த உலகத்துல நிம்மதி இருக்கணும் பூலோகத்துல அப்படின்னா அது சத்தியுகத்துல தான். மற்ற தர்மங்கள் அப்ப மேல பரந்தாமத்துக்கு போயிருப்பாங்க. அந்த கீதையில சொல்லப்பட்டிருக்க எதாகி தர்மசிய கிளானி, எப்பெல்லாம் ஆத்மாவுடைய சுய தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் பூமிக்கு அவதாரம் செய்த அதர்மத்தை அழிச்சு சத்து தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அதர்மம் அப்படிங்கிறது துக்கம், அசாந்தி, அப்பவித்திரதா. இத மூணுத்தையும் அழிச்சிட்டு பவித்திரதா, சுகம், சாந்தி எனக்கூடிய தர்ம ஸ்தாபனை பண்றாரு. பரிபாலனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது சத்தியுகத்துல கிருஷ்ணா, அதாவது ஸ்ரீநாராயண் கண்டினியூ பண்ணிப்பாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் காட் அவர் தான். அதனால அவர் பார்த்துப்பாரு. இப்ப தர்மத்தை, ராஜ்யத்தையும் பரம் பிதா சிவ பரமாத்மா ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார். தர்மங்கள் அனைத்தையும் விநாசம் செய்விப்பதற்கு நிமித்தமாக ஆகின்றேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தர்மம் தான் இருக்கும்ல, பாக்கி எல்லாத்தையும் மேல கூட்டிட்டு போயிடுவாரு. அது கூட டிராமா படி நடக்குது. எந்த தோஷமும் யாரு மேலேயும் இல்லை. சிவபாபா கூட நிமித்தமா இருக்கிறாரு. டிராமா படி எல்லாமே நடக்க போகுது. சத்தியுகத்துல இருப்பது ஒரு தர்மம், ஒரு காஸ்ட், ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, ஒரு ரிலீஜியன், ஒரு ராஜா ராணி, ஆப்போசிட் பார்ட்டியே கிடையாது. அவ்வளோ நல்ல ஒரு உலகம். எங்க பார்த்தாலும் சுகம், சாந்தி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உலகம், புது உலகம். பழைய உலகத்தை இப்ப அழிச்சிட போறாரு. இது போன்ற வேலையோ வேற யாராலையும் செய்ய முடியாது இல்லைங்களா? இது ரொம்ப பெரிய வேலை. சங்கர் மூலமாக விநாசம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆனா சங்கர்னு ஒருத்தருக்கு இங்க ரோலே இல்லைங்க. அது விநாசம் தானா நடக்கும். மனுஷங்களே அவங்க ராங் டைரக்ஷன்ல போய் விநாசத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிப்பாங்க. விஷ்ணுவும் லக்ஷ்மி நாராயண் அவங்க சத்தியுகத்துல பாலனை செய்ய போறாங்க.
பிரஜாபிதா பிரம்மா இங்கேதான் பூலோகத்துல சங்கமேகத்துல இருக்கிறாரு. அவர் மூலமா சிவபாபா ஸ்தாபனை இப்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரை தூய்மையான ஃபரிஷ்தா ஆகின்றார். அதனால பிறகு பிரம்மா தேவதா என சொல்லப்படுகின்றது. அவர் மூலமாக தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது. இந்த பிரம்மா பாபாவும் தேவி தேவதா தர்மத்தின் முதல் இளவரசராக ஆகின்றார். ஆக பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கர் மூலமாக விநாசம், சித்திரமோ கொடுக்க வேண்டும் இல்லையா? புரிய வைப்பதற்காக இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றின் அர்த்தம் யாருக்குமே தெரியாத சுயதர்ஷன சக்கரதாரி பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. பரமபிதா சிவ பரமாத்மா சிருஷ்டியினுடைய முதல் இடை கடை பற்றி அறிந்துள்ளார். அவரிடம் முழு ஞானமும் உள்ளது என்றால் சுதர்ஷன சக்கரதாரி ஆகிறார் இல்லையா? நாம் தான் இந்த ஞானத்தை சொல்கின்றோம் என்று அறிந்துள்ளார். பாபாவோ தாமரை மலர் போல நான் ஆக வேண்டும் என சொல்ல மாட்டார். சத்தியுகத்துல நீங்கள் தாமரை மலர் போலத்தான் இருக்கின்றீர்கள். சன்னியாசிகளுக்கு இதை சொல்ல மாட்டார்கள். அவர்களோ காட்டுக்கு சென்று விடுகின்றனர். காட்டுக்கு தானே போறாங்க. வீட்டுல முள்ளுக்கு நடுவுல இருந்து மலரா இருக்க முடியல தானே, அதனால அவங்க காட்டுக்கு போறாங்க. ஆனா சன்னியாசிகள் காட்டுல போய் இருக்கலாம், லேடிஸால இருக்க முடியுமா காட்டுல எல்லாம் போயிட்டு? அதனால பாபா சொர்க்கத்தை பெண்கள் மூலமா ஸ்தாபனை செய்யறாரு. ஃபேமிலியில இருந்துட்டே பாபா நினைச்சா போதும், அவ்வளவுதான் பாபா சொல்றது. ஆண் பெண் இருப்பாளாரும் சொர்க்கத்துக்கு வரலாம். ஆனா கடமைகளை, குடும்ப விஷயத்துல என்னென்னலாம் கடமை இருக்கோ அது ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே மனசுல கடவுளை நினைக்கலாம்ல. அதுதான் பாபா சொல்றாரு. முதல்ல பவித்திரமான சதோ பிரதானமாக தான் இருந்தீங்க சத்தியுகத்துல. எல்லாமே ஃபேமிலி சிஸ்டம் தான். ஒரே ஒரு சாமியாரு கூட சத்தியுகத்துல இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இல்லற தர்மம் தான். ஆனா தூய்மையான இல்லற தர்மம் இருந்தது. பாரதத்தை பவித்ரதாவின் பலத்தினால முற்றிலும் விழுந்து விடாதபடி நிறுத்தி வச்சது துவாபரயுகத்துல வந்த சாமியாருங்க தான். ஏன்னா இந்த தேவதைகள் 33 கோடி தேவதைகள் என்னைக்கு தப்பு செஞ்சாங்களோ பூமி அன்னைக்கே 23 டிகிரி சாஞ்சிருச்சு. அப்பதான் இந்த பருவநிலை மாற்றம் வந்தது. அப்பதான் மற்ற கண்டங்கள்லாம் வெளியில வந்தது. இதெல்லாம் துவாபரயுகத்துல. அதுக்கப்புறம் தான் கடவுள் வராரு. இப்ப சங்கம யுகத்துல பூமியை மீண்டும் ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்கு. அந்த இடைப்பட்ட துவாபரயுகம் கலியுகத்துல தர்மம் மோசமா ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சாமியாருங்க, ரிஷிகள், முனிவர்கள் அவங்கெல்லாம் பவித்ரதா ஃபாலோ பண்ணாங்க. அவங்களோட வைப்ரேஷனால பூமி அப்படியே நின்றுச்சு. பவித்ரதா சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் பூமியை துவாபரகத்திலே எரிஞ்சு போயிருக்கும். அவ்வளவு முக்கியமானது இந்த தூய்மையினுடைய சக்தி. அதனால மனசால அந்த சாமியாரங்களுக்கு யாரெல்லாம் தூய்மையா இருந்தாங்களோ அந்த ரிஷி முனிவர்களுக்கு நாம கூட ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க பூமியை தடுத்து நிறுத்தினாங்க தன்னுடைய யோக சக்தியினால, தூய்மையின் சக்தியினால. அதுவும் தேவைப்பட்டுச்சுல்ல, மராமத்து பணி செய்யறதுக்கு ஒருத்தவங்க வேணும் தானே. அதனால எல்லாருமே அருமையா டிராமால யூஸ் ஆகுறாங்க. அதனால யாரோட ரோலையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க ரோலை அருமையா பிளே பண்றாங்க. ஏன்னா அந்த நாடகத்தோட டைரக்டர் இறைவனா இருக்கிறதுனால அவரு எல்லாரையும் வச்சு எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி வாங்கிடுறாரு. அதனால இந்த சன்னியாசிகளுடைய தூய்மையின் சக்தியின் மூலமா தான் பாரத நாடு இன்னும், அதாவது முழு உலகமும் சாயாம நின்று போனது அதனாலதான். கரெக்டா? அதனால நம்ம சன்னியாசிகளுக்கு கூட நன்றி சொல்லலாம். அவங்களோட தூய்மையின் சக்தியினாலதான் பாரத நாடு ஓரளவுக்காக தாக்கு பிடிச்சதில்ல. பாரதத்தை போன்ற பவித்திரமான தேசம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த ரிஷி முனிவர்கள் கூட பாரத நாட்டுல தான் வாழ்ந்தாங்க. எப்படி பாபாவுக்கு மகிமை உள்ளதோ அது போல பாரதத்திற்கு கூட மகிமை உள்ளது. 18 சித்தர்கள் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ரிஷிகள், முனிவர்கள், சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்றோம். அவங்க எல்லாமே வாழ்ந்த பூமி இது.
அவங்களுடைய தபஸ்யா பவர். அதுக்கு முன்னாடி தேவதைகளே வாழ்ந்தாங்க. சாக்ஷாத் லக்ஷ்மி நாராயண், சாக்ஷாத் ராம், சீதாராம் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கல்ல. அதனால இந்த பூமி சாதாரண பூமியே கிடையாது. கடைசியில இருக்கிற பாரதத்தை வச்சு முழு பாரதத்தை எடை போடக்கூடாது. பாரதத்திற்கு மகிமை உள்ளது. பாரதம் ஒரு காலத்துல ஸ்வர்க்கமாக இருந்தது. இதே லக்ஷ்மி நாராயண் யார நம்ம சிலையில பாக்குறோமோ அவங்கதான் இந்த பாரத நாட்டை ஆட்சி செய்த முதல் ஆட்சியாளர். யாருன்னா ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண். பிறகு அவங்களாம் எங்க போயிட்டாங்க? வெறும் சிலை மட்டும் இருக்கு, அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம். மற்றபடி அவங்க ரீபர்த்தில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த தேவதைகள் தான் 84 பிறவி எடுத்து பிறகு பூஜாரியாக ஆகின்றார்கள் என்பது வேறு யாருடைய புத்தியிலுமே வருவது கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு முழுமையான ஞானம் உள்ளது. நாம் இப்பொழுது பூஜைக்குரிய தேவி தேவதா ஆகின்றோம். பிறகு பூஜாரி மனிதர்களாக ஆவோம். மனிதர்களோ மனிதர்களாகத்தானே இருப்பார்கள். இப்படி விதவிதமாக உருவாக்கப்பட்டுள்ள சித்திரங்கள் போல எந்த ஒரு மனிதரும் இருப்பது கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் ஏராளமான சித்திரங்கள் ஆகும். உங்களுடைய ஞானமோ குப்தமாக உள்ளது. இந்த ஞானத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் இந்த தேவி தேவதா தர்மத்தின் இலைகளாக இருப்பார்களோ அவர்களே பெற்றுக்கொள்வார்கள். எல்லாருக்கும் அந்த ஞானம் போய் சேராது. யாரு தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவங்களுக்கு தான் டச் ஆகும். மற்றபடி மற்றவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த ஞானத்தை கேட்க மாட்டார்கள். மற்ற ரிலிஜியனுக்கு டச் ஆகாது. ஒருவேளை டச் ஆயிட்டு இப்ப கூட நிறைய முஸ்லிம்ஸ், கிறிஸ்துவர்கள், புத்த மதத்தை சார்ந்தவங்க பிகேவா இருக்காங்க அப்படின்னா அவங்க முதல்ல தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க, லாஸ்ட் பர்த்ல வேற வேற ரிலிஜியன்ல இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு டச் ஆகுது. தேவதை அல்லாதவர்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் டச் ஆகாது. ஏன்னா இவ்வளவு பேர் தான் அலௌடுன்னு இருக்கு, கணக்கு இருக்குல்ல. 9 lakhs தான் சத்தியுகத்துல அலௌடுன்னா அதுக்கு மேல ஒருத்தர் கூட நாட் அலௌடு. அதனால யார் அலௌடோ அவங்க அதுதான் டச் ஆகும். இதையெல்லாம் டிராமாவுடைய சீக்ரெட். அதனால நம்ம கூட நிறைய ஞானம் சொல்றோம், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ டச் ஆகணும், எப்படி டச் ஆகணும், எப்போ அவங்க தாரணை பண்ணணும், எல்லாமே டிராமா விதிபூர்வமா நடந்துட்டு இருக்கு. நம்மள சரி பண்ணிக்கிட்டா போதும். மீதி எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. இது அவரோட உலகம், அவரோட ராஜ்யம். எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு அவர் பெரிய பிளானோட தான் இறங்கி இருக்கிறாரு. காட்ஸ் பிளானை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் என்ன பிளானோட வந்தாரோ அது நடந்தே தீரும். நம்ம அங்க போறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டா போதும். பாவங்களை மைனஸ் பண்ணிட்டு புண்ணிய கர்மாவை சேர்த்துக்கிட்டா போதும் இந்த பிறவியில. மீதியெல்லாம் அவர் நினைக்கிறதா நடக்கும். ஆனா அது நாடகத்துல இருக்கும். மற்றபடி எல்லாருமே ஏத்துக்க தான் மாட்டாங்க. யார் சிவ பக்தர்களோ தேவதைகளுக்கு பக்தி செய்கின்றார்களோ அவங்க தான் முதல்ல வருவாங்க. முதலில் எனக்கு கூட பூஜை செய்கின்றனர். துவாபரகத்துல இந்த 12 ஜோதிர்லிங்கம் இருக்குல்ல, சோம்நாத் முதல்ல கட்டின ஆலயம், அதுக்கப்புறம் அந்த 11 கோவில்கள் கட்டப்பட்டன. சிவ வழிபாடு பாதி யுகம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி நாராயண் அவங்களெல்லாம் வணங்க ஆரம்பிச்சது. ராம் சீதாலாம் அப்புறமா வணங்க ஆரம்பிச்சாங்க. பிறகு பூஜை அறையாயிட்டு பூஜை செய்யறாங்க. அவங்களுக்கு அவங்களே செய்யறாங்க. தேவதைகள் தான் யாருன்னு மறந்ததுனால. இப்ப அதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம 2 யுகம் தேவதையா இருந்தோம், அடுத்த 2 யுகம் பூஜைக்குரிய பெரிய கோவிலே நம்ம ஒரு தேவதையா இருந்தோம்னு நினைச்சு பாருங்க. இவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு கலியுகத்தை திரும்பி பார்த்து எதுக்கு துக்கப்படணும்? அதெல்லாம் மறந்துடுங்க. எது நினைக்கிறோமோ அதை மட்டும் நினைக்கலாம். பாசிட்டிவான விஷயங்கள், எந்த விஷயங்கள் நம்ம மனசுக்கு ஆறுதலா குஷி கொடுக்கக்கூடியதோ எனர்ஜி கொடுக்கக்கூடியதோ அந்த விஷயங்களை மட்டும் நினைக்கலாம். நாம் பூஜைக்குரிய நிலையில தான் இருந்தோம். இப்ப பூஜாரி ஆனோம். இப்பொழுது மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகின்றோம். எவ்வளவு குஷி கொண்டாடுகின்றனர்.
இங்க வந்து அல்ப காலத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றனர். அங்க உங்களுக்கு சதா காலமும் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். அங்க டெய்லி தீபாவளி தாங்க, கவலைப்படாதீங்க. இங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி, வருஷத்துக்கு ஒரு நாள் பண்டிகை. அங்க டெய்லி பண்டிகை நாள் தான். அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தேவதைகள்லாம். தீபாவளி முதலியவை லக்ஷ்மியை அழைப்பதற்காக தான். அது லக்ஷ்மி பூஜை ஆக்சுவலா தீபாவளி அன்னைக்கு பண்றாங்க. உண்மையான மகாலட்சுமி முடிசூட்டு விழா நடக்கும்ல, அது தீபாவளி நாள் தான். நம்ம இயக்கம் கூட தீபாவளி நாள்ல தான் பிரம்மா பாபா வந்து தன்னோட சொத்தெல்லாம் எழுதி வச்சத. தீபாவளி நாள்ல தான் இந்த இயக்கத்தை பாபா ஆரம்பிச்சத. முன்னாடி பாபா வந்துட்டாரு, 1 இயர் கழிச்சு அடுத்த தீபாவளியில தான் இதெல்லாம் நடந்தது. மற்றபடி இந்த சமயம் என்ன பண்டிகைகள் கொண்டாடுகின்றீர்களோ அவை சத்தியுகத்துல கொண்டாட மாட்டாங்க. அங்க வந்து சுகத்தின் மேல சுகம் இருக்கும். அங்க ஒவ்வொரு நாளும் என்ஜாய்மெண்ட் தான். நம்ம பண்டிகை கொண்டாடுறதே அன்னைக்கு ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு தான். பெரியவங்க வந்து கலியுகம் நடக்குதுல்ல, ஒரு நாள் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கோ ஒரு நாள் இல்லையா, அன்னைக்கு யாராவது கோவம் வந்தா கவலைப்பட்டாங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் நல்ல நாள், பெரிய நாள், பண்டிகை நாள், இன்னைக்கு யாரும் கோவப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருங்க, கவலையை நாளைக்கு வச்சு பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளாவது நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காக இந்த பண்டிகை எல்லாம் நம்ம கொண்டாடுறோம். ஆனா சத்தியுகத்துல ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான். அவங்களுக்கு தான் கவலையே என்னன்னு தெரியாது. பண்டிகை வச்சு அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாவே எல்லா தேவதைகளும் சுகம் சாந்தி நிறைந்தவர்களாக இருந்தாங்க. இந்த ஒரு சமயத்துல தான் நம்மளுக்கு வந்து முதல் இடை கடை ஃபுல் நாலேஜ், தேவதைகளுக்கு தெரியாத நாலேஜ் நம்மளுக்கு தெரியும். ஈவன் ரிஷி முனிவர்களுக்கு தெரியாத ஞானம் நம்மளுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்டுகள் அனைத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. சன்னியாசிகளுடையது ஹட்ட யோகம். அவங்க என்ன சொல்லித்தராங்க, பிராணாயாமம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் தேகத்தை எப்படி ஆசனாஸ் மூலமா ஆரோக்கியமா வைக்கிறது, நல்ல விஷயம்தான். ஆனா ஆத்மால இருக்கிற பாவங்களை நீக்கிறது, பாவ சுமைகளை நீக்கிறது பத்தி அவங்க சொல்ல முடியாது. அவங்க சன்னியாசிகள் சொல்லி தரது உடல் ஆரோக்கியம்தான். பாவ சுமை நீக்கிறது அது சிவனோட வேலை. அதனால ராஜயோகம் அது சிவ பாபா சொல்லி கொடுக்கறது, ஹட்டயோகம் சன்னியாசிகள் சொல்லி கொடுப்பது. இது ராஜயோகம். சிவ பாபா சொல்றாரு, ஒவ்வொரு பக்கத்திலும் அங்கங்கே சிவ பாபாவோட பேரு அவசியம் இருக்க வேண்டும். அந்த கீதையில கிருஷ்ணா பேசுற ஒவ்வொரு ஸ்லோகனுக்கு முன்னாடி கிருஷ்ண பகவானு வச்ச அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ் முன்னாடி சிவ பகவானு வச்ச, அதாவது சிவ பரமாத்மாவுடைய மகா வாக்கியம் சொல்லிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸ் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா அது சொல்றதுக்கு ஒவ்வொரு முறையும் சிவ பகவானு வச்சேன்னு சொன்னா டைம் ஆயிடுதுல்ல. ஆனா நம்ம இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 4 பேஜுமே சிவன் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபாபா குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கின்றார். நிராகாரமான ஆத்மாக்கள் இப்பொழுது சாக்காரத்துல சரீரத்தில் அமர்ந்துள்ளார்கள். ஆகவே பாபாவும் சாக்கார சரீரத்துல பிரவேசம் ஆகி புரிய வைப்பார் இல்லையா. இறைவன் சொல்கின்றார், தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். சிவ பகவான் குழந்தைகளுக்கு சொல்கின்றார், சிவ பகவானு வச்ச. நம்ம நினைச்சுக்கலாம், இந்த 4 பேஜ் முரளியில வர ஒவ்வொரு சென்டென்ஸும் காட் சிவாவால சொல்லப்பட்டது. அவர்தாமே இங்கு வந்து முன்பாக இருக்கின்றார் இல்லையா. மிக முக்கியமான பாயிண்ட்டுகள் புத்தகத்தில் அப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதை படிப்பதன் மூலம் தானாகவே ஞானம் வந்துவிடும். சிவ பகவானு வச்ச, சிவ பகவான் வாக்கு எனும் பொழுது அந்த படிப்பதன் மூலம் மஜா வரும். இது எந்த மனித ஆத்மாக்கள் சொன்ன விஷயம் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஈவன் பிரம்மா கூட இந்த ஞானத்தை சொல்ல முடியாத. அதனால இது சிவ பகவானு வச்ச. இது புத்தியின் வேலை இல்லையா. நம்ம புத்திக்கு வேலை கொடுக்கணும். இதுல ஒவ்வொரு சென்டென்ஸும் இறை தந்தையால் சொல்லப்பட்டவை. பாபாவும் சரீரத்தை கடனாக பெற்று லோன் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு பிரம்மா பாபாவுடைய உடம்ப. அதன் மூலம் தான் மகா வாக்கியங்களை சொல்றாரு. இந்த பிரம்மாவுடைய ஆத்மா கூட அதை கேக்குது. நந்தி காதுல தான் முதல்ல விழுது.
அப்புறம் தான் நம்ம காதுல விழுத. குழந்தைகளுக்கு நஷா அதிகமாக இருக்க வேண்டும். பாபா மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். இதுவோ அவருடைய ரதம். இவருடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில தான் நான் இவருக்குள்ள பிரவேசம் ஆகியுள்ளேன். பிரம்மா மூலமாக இவர்கள் பிராமணர்கள் ஆகின்றார்கள். பிறகு மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைகின்றார்கள். சித்திரம் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது. தனது சித்திரத்தையும் கொடுங்கள். மேலே அல்லது பக்கத்துல இரட்டை கிரீடம் அணிந்தவராக யோக பலத்தினால நாம இது போல ஆகின்றோம். மேலே சிவபாபா இருக்க வேண்டும். அவரை நினைவு செய்து செய்தே மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிவிடுகின்றனர். முற்றிலும் தெளிவாக உள்ளது இந்த ஞானம். வண்ண சித்திரங்களின் புத்தகம் அது போல இருக்க வேண்டும். மனிதர்கள் பார்த்ததும் குஷி அடைய வேண்டும். அதுல பிறகு கொஞ்சம் சாதாரணமாக அச்சிட முடியும். ஏழைகளுக்காக பெரியதிலிருந்து சிறியதாக, சிறியதிலிருந்து இன்னும் சிறியதாக செய்ய வேண்டும். ஏழைங்களுக்கெல்லாம் இந்த நாலேஜை ஃப்ரீயா அடிச்சு கொடுங்க அப்படின்றார் பாபா. ரொம்ப பெருசா போட்டோம்னா விலை காஸ்ட்லியா இருக்குன்னா கொஞ்சம் சின்னதா போடுங்க. எவ்வளவு பக்கத்தை குறைக்க முடியுமோ அவ்வளோ சின்னதா போடுங்க. 10 பேஜ்ல இருக்கிறத 5 பேஜ் ஆக்குங்க. ஆக மொத்தத்துல ஏழைங்களுக்கு இலவசமா கொடுங்க. 10 பேஜ் ஆகிற செலவு 2 பேருக்கு போய் ரீச் ஆகும்ல. அப்படிலாம் பாபா சொல்றாரு. எப்படியாவது சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உலகத்துக்கே மெசேஜ் போய் சேரணும் தானே. ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்றனால முக்கியமான விஷயங்களை மறந்துடக்கூடாது. இந்த ஆத்மா பரமாத்மா அதெல்லாம் இடம் பெற வேண்டும். ரகசியம் அதுல வந்துடணும். சிவ ரகசியம் வரணும். ஆத்ம ஞானமும் இருக்கணும். கீதாவின் பகவான் பற்றிய சித்திரம் முக்கியமானது. அந்த கீதையில கிருஷ்ணரோட சித்திரம், இந்த கீதையில திருமூர்த்தி சித்திரம் வச்சா நல்லதுதான். மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் இங்க இருக்கின்றார்கள். பிரஜாபிதா பிரம்மாவோ சூக்ஷ்ம வதனத்தில் இருக்க முடியாத பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என சொல்கின்றனர். இப்பொழுது தேவதைகளாக யார் இருக்கின்றனர்? தேவதைகளோ இங்கே ராஜ்யம் செய்தனர். தேவதா தர்மம் உள்ளது இல்லையா? ஆக இவை அனைத்தையும் நாம் நன்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா இருவரும் எங்கே உள்ளனர்? சித்திரங்கள் உள்ளன என்பதால் புரிய வைக்கப்படுகின்றது. முதலில் தந்தை பற்றி தெளிவுபடுத்தினால் அனைத்து விஷயங்களும் தெளிவாக புத்தியில வந்துவிடும். பாயிண்டுகள் அநேகம் உள்ளன. மற்ற அனைவரும் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர். பாபாவோ ஸ்தாபனா விநாசம் ரெண்டையுமே செய்விக்கின்றார். அனைத்துமே டிராமாவின் அனுசாரம்தான் நடக்கின்றன. பிரம்மா பேச முடியுமா? விஷ்ணு பேச முடியுமா? சூக்ஷ்ம வதனத்துல என்ன பேசுவாங்க? இவை அனைத்தும் புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள் ஆகும். நீங்கள் இங்கே புரிந்து கொண்டு பிறகு மேல் வகுப்பிற்கு டிரான்ஸ்பர் ஆகின்றீர்கள். அடுத்த வகுப்பறை கிடைக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே உடம்புல இருக்க முடியாத, இதே பழைய உலகத்திலயும் இருக்க முடியாது. நம்மளுக்காக தான் புது உலகத்தை ரெடி பண்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பர் மூல உலகத்துக்கு, அதாவது நம்ம வீட்டுக்கு போறோம். அங்கேயும் பர்மனெண்டா இருக்க முடியாது. நம்ம நிலைமை பார்த்தீங்களா? எங்கேயும் ரொம்ப நாள் இருக்க முடியாது. பரந்தாமத்தை போன உடனே வீட்டுல கொஞ்ச நாள் போனோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, அதுக்கப்புறம் சத்தியத்துக்கு வந்தோமான்னு ஆயிடும். அங்கிருந்து நம்பர் வர வேண்டியதாக இருக்கின்றது. முதலில் முக்கிய விஷயம் ஒண்ணுதான். அது முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து சொல்ல வேண்டும். முக்கியமான விஷயம் என்னதுன்னு சொல்லுங்க. கல்பத்திற்கு முன்பும் கூட இது போல நடைபெற்றது. இந்த கருத்தரங்கம் முதலானவை கூட கல்பத்திற்கு முன் நடைபெற்றன. இது போல பாயிண்டுகள் வெளிப்பட்டன. கடந்து போன இன்றைய தினம் நல்லதாகவே நடந்தது. இன்றைய நாள் நல்ல நாளாகட்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. மீண்டும் கல்பத்திற்கு பிறகு இவ்வாறே நல்ல நாளாக இருக்கும். இப்படி தனது தாரணையை செய்து கொண்டு நாமளே பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும்.
இன்றைய நாள் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. காலங்கத்தில் மைண்டில் செட் பண்ணிவிடுங்க. விடியற் காலையில் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல செட் பண்ணிவிடுங்க, காலையில் செட் பண்ணுங்க. அப்போ ஃபுல் டே நல்லதே நடக்கும். நம்ம புலம்பிகிட்டே இருந்தோம்னா ஃபுல் டே புலம்பிகிட்டே இருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். அதனால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கட்டும். பாபா சொல்கின்றார், புத்தக வடிவிலும் கூட போடுங்க. இந்த யுத்தம் நடைபெற்றது அதுவும் நல்லதுக்கு தான். என்ன நடந்ததோ, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ, இனி என்ன நடக்க போகுதோ எல்லாத்துலேயும் நன்மை அடங்கி இருக்கின்றத. எதுவும் புதியதல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இது போலதான் நடந்தது. இந்த விஷயங்களை நீங்கள் தான் புரிந்து கொள்கின்றீர்கள். வெளியில் இருப்பவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத, நீங்கள் சொல்கின்ற விஷயங்கள் அற்புதமானவை என்று மட்டும் சொல்லிவிடுவார்கள். நல்லது எப்பொழுதாவது போய் புரிந்து கொள்வார்கள். சிவ பகவான் குழந்தைகளுக்கு சொல்கின்றார், இப்படி இப்படி வார்த்தைகள் இருக்குமானால் இங்கு வந்து புரிந்து கொள்ளவும் செய்வார்கள். பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் என்று பெயர் எழுதப்பட்டுள்ளது. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம்தான் பிராமணர்களை இறைவன் படைக்கின்றார். பிராமன் தேவி தேவதாய நமக என்று சொல்கின்றார்கள் இல்லையா? எந்த பிராமணர்கள்? கலியுக பிராமணர்களுக்கு கூட நீங்கள் புரிய வைக்க முடியும். நம்ம கிட்ட முதல்ல தாரணை இருக்கணும். அது இல்லாம டைரக்டா போய் லௌகிக பிராமணர்களுக்கு ஏதாவது சொல்லிட்டோம்னா அவங்க மனசு கஷ்டப்படும். அதனால அவங்கள மனசு கஷ்டப்படாத அளவுக்கு, அதே சமயத்துல சில உண்மைகளை அவங்களுக்கு புரிய வைக்கணும். நாம முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிராமண குல பூஷணா இருக்கணும். அவங்க சொல்ற பாயிண்ட் ஞானத்தை தாரணை பண்ணி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்மளால லௌகிக பிராமன்ஸ்க்கு புரிய வைக்க முடியும். பிரம்மாவின் குழந்தைகள் யார் என்று, பிரஜாபிதா பிரம்மாவுக்கு இவ்வளவு குழந்தைகள் என்றால் நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிராமன்ஸ் அப்படின்னா பிரம்மா வாய் மூலமாக ஞானத்தின் மூலமா ஜென்மம் எடுத்தவங்க. இவங்க எல்லாருமே தத்தெடுக்கப்பட்டவங்க தான் இறைவனால. சிவ தந்தை பிரம்மா மூலமா நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு. யாரு தங்களுடைய குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் நல்லபடியாக புரிந்து கொள்வார்கள். நம்ம குலம்னா தேவ குலம். அவங்க இந்த ஞானத்தை நல்ல முறையில புரிஞ்சுப்பாங்க. நீங்களோ தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். தந்தை பிரம்மாவை தத்தெடுக்கின்றார். இந்த ஞானத்தை யாருக்குள்ள இறங்குதோ அவங்க கண்டிப்பா தேவதைகள் தான். அதுல எந்த டவுட்டுமே வேணாம். அப்ப சிவபாபா பிரம்மா மூலமா ஞானத்தை கொடுத்து அதை புரியுறவங்க தேவதைகள், புரியாதவங்க இப்போதைக்கு இல்லை. அது இன்னும் கூட கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சில பேர் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஞானத்துக்கு வராங்க. ஆனா அப்ப அவங்க மனசு பக்குவப்படலை. ஆனா இப்ப நல்ல பக்குவப்படுது, நல்ல முயற்சி பண்றாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 10 வருஷமா கூப்பிட்டு இருந்தாங்களே, அவங்கள விட இவங்க முயற்சி ஃபாஸ்டா போகுது. இதுக்கு என்ன சொல்றது? அதனால அந்த நேரத்துல அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா அவங்க உண்மையிலேயே தேவதை இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. மனசு பக்குவப்படலை. மனசு பக்குவப்படுறதுக்கு வயசு காரணம் கிடையாது. இப்ப நம்ம ஞான சம்பந்தர் இருக்காருல்ல, அவர் சின்ன வயசுலயே அற்புதமா பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாரு. 16 வயசுல அவர் சரீரத்தை விட்டுட்டாரு. அதுக்குள்ள அவர் எவ்வளவு பாடல்கள் தேவாரத்துல திருஞான சம்பந்தரால பாடப்பட்டது. சின்ன வயசு. அதனால வயசு இந்த ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. மனசு பக்குவப்பட்டா அப்ப டச் ஆகும். அந்த ஆத்மா போன பிறவில புருஷார்த்தம் பண்ணி இப்ப பிறந்ததுலேருந்தே ஒரு ஆன்மீகவாதியா இருந்திருக்கிறாரு, நாயன்மாரா இருந்திருக்கிறாரு. இது எல்லாம் இந்த டிராமாவோட பாயிண்ட் புத்தியில இருந்தா இதெல்லாம் சீக்ரெட்லாம் புரியும். அதனால சிலர் மனசு பக்குவப்படலைன்னா விட்டுடலாம். பக்குவப்படும் போது கேட்பாங்க, அப்ப நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க தீவிர புருஷார்த்தையா மாறிடுவாங்க. நம்ம சொல்லும் போதே அவங்க ஞானத்தை கேட்கலன்னா விட்டுருங்க. அவங்கள போட்டு ஞானத்தை திணிக்க வேணாம். ஞானம் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் இதுல இருக்கு. உலகத்தையே 3 உலகத்தை கொடுத்தா கூட இந்த ஒரு சென்டென்ஸ் ஞானத்துக்கு ஈக்குவல் ஆகாது. அதனால ஞானத்தை பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தான். நம்ம சொல்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க என்ன மட்டும் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம். புரிஞ்சுக்கல அப்படின்னா ஆர்கியூமெண்ட் வேணாம். ஏன்னா துவாபரயுகத்துல பல வாதங்கள் விவாதங்கள்லாம் பாப்பா பார்த்துட்டாரு.
இந்த சமண சமயம், சைவ சமயத்துக்கெல்லாம் எவ்வளோ விவாதங்கள். போதும், புரிஞ்சுக்கிறாங்களா சொல்லுங்க, புரியலையா நிறுத்திடுங்க. ஒரு நாள் அவங்க மனசு பக்குவப்படும், அப்ப இதே ஞானம் அவங்களுக்கு புரியும். அதனால ஸ்டாப் பண்ணிடுங்க. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இன்னும் கூட சொல்லலாம், புரிய வைக்கிறதுக்காக. விவாதம் பண்றவங்களுக்கு நம்ம திருப்பி விவாதத்துல இறங்க வேணாம், ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. இப்ப சிவ தந்தை பிரம்மாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஏன் இவரை தான் தேர்ந்தெடுக்கணுமா? அத அந்த மாதிரி பேசக்கூடியவங்க எல்லாத்துக்கும் பேசுவாங்க, ஒரு சென்டென்ஸ்க்கும் கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாத, டிராமா தான் பதில் சொல்லும். இல்லை என்றால் சரீரம் உள்ள பொருள் எங்கிருந்து வந்தது? சிவபாபா சரீரத்தோட பரந்தாமத்துல இருந்து இறங்க முடியாதுல்ல. பிராமணர்கள் இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொள்வார்கள். லௌகிக பிராமின்ஸ் கூட புரிஞ்சுப்பாங்க, நான் புரிய வைக்கிற விதத்துல சொன்னோம்னா. ஆனா சன்னியாசிகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடவுளே பரந்தாமத்தை தான் கடவுளா நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் புரிய வைக்கிறது. அஜ்மீர்ல பிராமணர்கள் இருக்கிறாங்க. புஷ்கரணி அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு. பிரம்மாவுக்கு அங்க மட்டும்தான் கோவில். இப்ப அங்கங்க கட்டியிருக்கலாம். அந்த காலத்துல, அதாவது 2 யுகமா பிரம்மாவுக்கு ஒரு கோவில்னா அது புஷ்கரணி தான். அஜ்மீர்ல இருக்கு அந்த புஷ்கரணி. ஹரித்வார்ல ஒரே சன்னியாசிங்க தான்ப்பா அப்படின்ற வழிகாட்டிகளாக பிராமணர்கள் இருப்பாங்க ஹரித்வார், ரிஷிகேஷ்ல எல்லாம். ஆனா அவங்க சில பேர் பட்டினியா இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு சொல்லுங்க, அதாவது அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதுக்கு சில ஹட்டயோகம்லாம் செஞ்சுட்டு சாப்பிடாம இருந்தா அது வேற விஷயம். அதனால அவங்க காற்றை உணவா எடுத்துப்பாங்க. அதுக்கு சில மந்திரங்கள், அதுக்கு சில நாள் பூஜைகள் அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஹட்டயோகியா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த மாதிரி சன்னியாசி ஆகுறாங்களே ஹட்டயோகத்துல, அவங்களால அந்த ஸ்டேஜுக்கு வர முடியாத, அவங்க இந்த குரு இல்லாம ஹட்டயோகி ஆகுறாங்களே, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களா தன்னை வருத்திக்கிறாங்க, பட்டினியா இருக்கிறாங்க. அதனால அது குரு இல்லாம ஹட்டயோகம் பண்றது கஷ்டம்தான். ரொம்ப பேர் பட்டினியா இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, இப்படி சரீர சம்பந்தப்பட்ட வழிகாட்டிங்க, ஆன்மீக வழிகாட்டியா ஆகுங்க. உங்களுக்கு கூட வழிகாட்டி அப்படின்னு தான் பேரு, சரிங்களா? எல்லாருக்கும் ஞானத்தை புரிய வைக்க சொல்றாரு. இது மாதிரி உடம்ப வருத்தி கடவுளை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 3 வேளைக்கு சாப்பிடுங்க, கடவுள் சாப்பிட வேணாம்னு சொல்லல. சாப்பிடும்போது கடவுளோட நினைவுல சாப்பிடுங்கன்னு தான் சொல்றாரு. புரியுதுங்களா? மனசை பட்னி போட வேணாம். அதாவது உடம்ப பட்னி போட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அட்டயோகிகள் பண்றது உடலை வருத்தி ஆத்மாவை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கடவுள் சொல்லிட்டாரு. நீங்க ஆத்மாவை டைரக்டா மனசை கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா உடம்பு தானா உங்க பேச்சு கேட்கும். உடலை வருத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பரமாத்மாவே சொல்றாரு. உங்களுக்கும் வழிகாட்டின்னு தான் பேரு. பாண்டவ சேனை, பாண்டு அப்படின்னா பாண்டவ், பண்டே அப்படின்னா வழிகாட்டுபவர்கள். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுங்க. பாபா பாண்டவர்களின் தலைவர். பாபா சொல்றாரு, ஹே குழந்தைகளை, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள், அப்பொழுது விக்கிரமங்கள் விநாசமாகும். மேலும் உங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். பிறகு அமரபுரிக்கான பெரிய யாத்திரை நடைபெறும். மூல வதனத்திற்கு எவ்வளவு பெரிய யாத்திரை இருக்கும். சிவ ஊர்வலம் நடக்க போகுது. முழுவதுமாக அனைத்து ஆத்மாக்களும் சென்று விடுவார்கள். மூல வதனத்திற்கு பெரிய யாத்திரை செல்ல இருக்கின்றது. இப்ப ரிட்டர்ன் ஜேர்னி நடக்க போகுதுல, முக்தி தாம் திறக்க போகுது. சிவ் பாபா கிளம்ப போறாரு. நம்ம எல்லாம் அவரோட சேர்ந்து கிளம்புவோம். அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாம் சென்று விடுவார்கள். எப்படி தேனீக்களின் கூட்டம் செல்கின்றது இல்லையா? தேனீக்களின் ராணி பறந்தால் அவர் பின்னால எல்லாமே பறந்து போயிடுவாங்க. அதிசயமா இருக்குல்ல? ஆத்மாக்கள் அனைவரும் கூட கொசு கூட்டம் போல செல்வாங்க. சிவனுடைய ஊர்வலம் இல்லையா? சிவபுராணத்துல காமிச்சிருப்பாங்க. சிவனோட ஊர்வலத்துக்கு அந்த மும்மூர்த்திகள் கலந்துப்பாங்க. அப்புறம் 33 தேவதைகள் கலந்துப்பாங்க, அசுரர்கள் கலந்துப்பாங்க, உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களும் கலந்துப்பாங்க. அப்புறம் ஈவில் சோல்ஸ் இருப்பாங்கல்ல, சடையனமே இல்லாத, அவங்களும் கலந்துப்பாங்க. பூதகணங்கள் கலந்துப்பாங்க.
எல்லாம் பெரிய ஊர்வலம் நடக்கும், சிவனோட ஊர்வலம் அப்படின்னு அதுல காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே புள்ளி புள்ளியா இருக்க போறாங்க. இதுல யாரு தேவதை யாரு அசுர அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது பிசிக்கலா. எல்லாம் கூட்டமா பறந்து மேல போகணும் பரந்தாமத்துக்கு. எல்லாருமே போய் தான் ஆகணும். ஆனா அவர் கூட போறவங்க பாப்சமானவங்க, மற்றவங்களாம் கியூல வருவாங்க. நீங்கள் அனைவரும் மணமகள்கள், ஒரே ஒரு மணமகன். எல்லாரையும் அழைத்து செல்வதற்காக மணமகன் வந்திருக்கிறாரு பூலோகத்திற்கு. ஆனா அவர் வரும்பொழுது எல்லா சீதைகளும் பதீத்தமா இருக்கிறாங்க. ராவண ராஜ்யத்துல இருந்து விடுதலை கொடுத்து யோக அக்னியில பிரவேசம் பண்ண சொல்றாரு நம்மள. ஏன்னா நம்மளுக்கு அறியாமலே இவ்வளவு வருஷமா 2500 வருஷமா ராவண ராஜ்யத்துல இருந்துட்டோம். ராவணோட அந்த காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம், இந்த 5 விகாரங்கள் மட்டும் இல்ல, அதுங்களுக்கு குழந்தைங்க பேர குழந்தைங்களாம் இருக்கு. இது எல்லாமே சீதைகள்கிட்ட இருக்கு. இப்ப எல்லா சீதைகளும் தான், ஆத்மான்றவங்க எல்லாருமே சீதைகள் தான். இந்த 5 விகாரங்கள் பிளஸ் மற்ற துர்குணங்கள், இது எல்லாத்தையும் யோக அக்னியில எரிச்சிட்டு ஆத்மாவை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அப்புறம் வாங்க நான் அயோத்தியா, அதாவது ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ராம் சிவராம், பரந்தாமம் தான் நம்மளுக்கு அயோத்தி. அதனால நான் பரந்தாமத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த மைனஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஆத்மா ஃப்ளாலஸ் டைமண்டா தானே வந்துச்சு, திரும்பவும் ஃப்ளாலஸ் டைமண்டா மாறுங்க அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. அதனால உங்களை அலங்காரம் பிளஸ்னால அலங்காரம் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணாலும் குணங்களை எடுத்துட்டு போகலாம், எவ்வளவு வேணாலும் சக்திகளால தன்னை நிறைச்சிக்கலாம், ஞானத்தால நிறைச்சிக்கலாம். ஆனா அவகுணங்களை மட்டும் நீக்கிவிட வேண்டும். யார் அலங்காரம் செய்து கொள்ளவில்லையோ அவர்கள் தண்டனை பெறுவார்கள். தர்மராஜ்புரியில நடுவுல நிறுத்தி வச்சிடுவாங்க. மீதி பேர்லாம் மேல பரந்தாமத்துக்கு போகும் பொழுது தர்மராஜ்புரியும் இயங்கும். பரந்தாமத்துல ஒரு பரமேஸ்வரன் இருப்பாரு, நம்மளை கூட்டிட்டு போறவரு. நடுவுல தர்மராஜ்புரியிலயும் அவர் இருப்பாரு, பகுரூபம் பிளே பண்ணுவாரு, பூலோகத்திலயும் இருப்பாரு. சிவபாபா நினைச்சா ஒரு நேரத்துல எங்க வேணாலும் போக முடியும், எத்தனை ரூபம் வேணாலும் எடுக்க முடியும். ஈஸ்வர் சர்வவியாபி கிடையாது, ஆனால் பகுரூபி, பல ரூபம் எடுப்பாரு. இப்ப கூட இங்க நம்ம கூட ஒரு சிவன் இருக்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு சிவன் இருப்பாரு. அது பக்தியில காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோபிகை கூட ஒரு கிருஷ்ணா இருந்தாரு அப்படின்னு பக்தியில காமிச்சிருக்காங்க. உண்மையான கிருஷ்ணா பகுரூபம் எடுக்க போறது இல்லை. அவரு தனியா ஒரே கிருஷ்ணர் தான் இருப்பாரு சத்தியுகத்துல. இந்த பகுரூபி பேரு சிவன் தந்தை பண்ற வேலை இதெல்லாம். காசி கல்வெட்டுல கூட மனிதர்கள் என்ன பண்றாங்க, அந்த காசி கல்வெட்டு பார்த்திருக்கீங்களா? காசில இருக்கு, ஒரே ஒரு சாம்பிள் கிணறு மட்டும் இருக்கு, மீதெல்லாம் மூடிட்டாங்க கவர்மெண்ட். அதுல ஒரு வலைப்பின்னா மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மேல இருந்து பார்த்தா கீழே இருக்கிற லிங்கம் தெரியும். அந்த 2 வால் மாதிரி பதிச்சிருப்பாங்க அந்த கிணத்துல. அது ரம்பம்னு சொல்லுவாங்க. கர்வெட்டு அப்படின்னா ரம்பம்னு அர்த்தம். அந்த 2 ரம்பம் இருக்கும். அதுல விழுந்தா கண்டிப்பா 2 பீஸ் ஆயிடுவாங்க. அந்த பீஸ் ஆகும்போது நடுவுல லிங்கம் இருக்கும், கீழே கிணறு மாதிரி இருக்கும், கீழே லிங்கம் இருக்கும். அதுல பிளட் அபிஷேகம் 2 பீஸ், வெட்டு 1 துண்டு 2 மாதிரி விழுவாங்க 2 பீஸா அந்த பக்தர்கள். ஆனா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு ஒரு வைராகியத்தோட நான் சிவனை போய் அடையணுன்ற எண்ணத்தோட விழுந்தாங்கல்ல, அதனால அந்த பிறவியோட பாவத்தை கொஞ்சம் அழிச்சு விட்டுருவாரு. மற்றபடி அவர் சிவனையும் போய் அடைய முடியாத ரீபர்த் அவங்களுக்கும் இருக்கு, சரிங்களா? ஆனா அவங்க கடைசி செகண்ட்ல கடவுளை நினைச்சிட்டு சரீரம் விட்டதுனால அந்த பிறவியோட பாவங்கள் போயிருக்கும். அது ஒண்ணுதான் அவரால் செய்ய முடியும். ஆனா அவரா விழ சொன்னாரு, அவரா நரபலி கேட்டாரு. இது இவங்களா பண்ணிட்டு பழையெல்லாம் சிவன் மேல போடக்கூடாதுல்ல. அவர் என்ன சொல்றாரு, சிவபாபா என்ன சொல்றாரு, ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. தன்னை தேகம்னு நினைக்கிற அந்த தேக அபிமானத்தை பலி கொடுங்க, தேக பான் அது பலி கொடுங்கன்னு தான் சொல்றாரே தவிர இந்த மாதிரி உயிரை பலி கொடுக்க சொல்லி கடவுள் கேட்பாரா? யோசிச்சு பாருங்க. அவர் ஆத்மாவுடைய சொந்த அப்பா அம்மாவா இருக்காரு, அவர் இந்த வேலை செய்வாரா? இது இவங்களா பண்றது. ஆனா சத்தியமா கடவுள் நரபலி கேட்க மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவருங்க, அன்பே சிவம்னு சொல்றோம். அவர் கேட்பாரா பலி? யோசிச்சு பாருங்க. காஷி கல்வெட்டுல மனுஷங்க இழக்கிறாங்க.
ஒரு வினாடியில எவ்வளவு தண்டனை அனுபவிப்பாங்க தெரியுமா? உயிரோட 2 பீஸ் ஆகணும் இப்ப அப்படின்னா அது எவ்வளவு ஆத்மா கஷ்டப்பட்டு சரீரம் விட்டிருக்கும். மனிதர்கள் கூக்குரலிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இதுவும் அது போலதான். நான் ஜென்மத்தோட துக்க தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். இந்த துக்கத்தின் ஃபீலிங் அது போல இருக்கும் இல்லையா? அந்த ஒரு செகண்ட் மேல இருந்து குதிச்சு கீழே வந்து அந்த அபிஷேகம் ஆகிறதுக்குள்ள அந்த ஆத்மா படாத பட்டிருக்கும் தானே. இது உடம்பு 2 பீஸ் ஆனதுனால துடிச்சு செத்து போயிருப்பாங்க. தர்மராஜ்புரியில ஆத்மா சூக்ஷ்ம உலகத்துல சூக்ஷ்ம சரீரத்துலதான் போகும். பிசிக்கல் பாடியில போகாது தர்மராஜ்புரிக்கு. இப்போ சூக்ஷ்ம சரீரம் அவ்வளவு கஷ்டப்படும். அது ஸ்தூலமா கஷ்டப்பட்டாங்க, இது சூக்ஷ்மமா. ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான் பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட்ல ஜென்மமாவோட பாவம்லாம் போகும். அப்ப அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் தர்மராஜ்புரிக்கு வராதீங்கன்னு பாபா சொல்றாரு. அது உங்களால தாங்க முடியாது. அப்படியே துடிச்சு போயிடும் ஆத்மா. வேணாங்க. எதுவோ கஷ்டமோ நஷ்டமோ உடலால மனசால பொருளால உறவினர்களால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கிட்டு யோகா பண்ணுங்க. நம்ம பாவத்தை இந்த பர்த்லயே சரி பண்ணிக்கலாம். தர்மராஜ்புரிக்கு வர வேணாம். அது தாங்க முடியாது. அப்படி இருக்கும் தர்மராஜ்புரி. ஜென்மத்திற்கான பாவங்களுக்கான தண்டனை கிடைக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியும். எவ்வளவு தண்டனை பெறுவார்களோ அந்த அளவு பதவியும் குறைஞ்சிடும். பிகேஸ்க்கு தான் இருக்கிறதுலே அதிகமான தண்டனை கூட. பிகேஸ்னா எல்லா பிகேஸ்க்கும் இல்ல. பாபா குழந்தை ஆயிட்டு ஸ்ரீமத் படி நடக்காம தவறு செய்யறாங்களே அவங்களுக்காக சொல்றாரு. பாபா சொல்றாரு யோக பலத்தின் மூலமா கணக்கு வழக்க முடிச்சுக்கோங்க. இன்னும் கூட மார்ஜின் இருக்கு. உலகம் அழியல, உயிரோட தானே இருக்கும் உடம்புல. இப்ப கூட ட்ரை பண்ணுங்க. இன்னில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. தர்மராஜ்புரிக்கு மட்டும் வராதீங்க. நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுடைய சக்தி சேமிப்பாகி கொண்டே இருக்கும். ஞானமும் மிகவும் சுலபமானது. இப்பொழுது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். தானமும் தகுதியுள்ளவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். பாவ ஆத்மாக்களுக்கு கொடுப்பதன் மூலம் பிறகு கொடுப்பவர் மீதும் அதன் பாதிப்பு ஏற்படும். தானம் பண்றேன்னு போய் சில பேர் தெரியாம தானம் பண்றாங்க. அதனால அந்த பொருளை அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. நீங்க பைசா கொடுக்குறீங்க, அந்த பைசால அவங்க ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வாங்கினது வேற தப்பான மோட்டிவோட வாங்குறாங்கன்னா ஏன் கொடுக்கணும்? உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சு செய்யலாமா? அப்ப அவர் ஏதாவது பாவம் செஞ்சா 50% உங்களுக்கு வந்துடும். அதனால தப்பு செய்யறவங்களுக்கு துணை போகாதீங்க, பைசா கொடுக்காதீங்க. அவங்களும் பாவ ஆத்மா ஆயிடுறாங்களா? அவங்க செய்யற பாவத்துக்கு நீங்க பைசா கொடுக்கலன்னா அவங்க செஞ்சிருக்க போறது இல்லைல்ல. அதனால 50% உங்களுக்கு வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்காதீங்க. பைசா கொடுத்தா தப்பு செய்ய போறாங்கன்னா நீ ஏன் கொடுக்கணும்? அவங்க போய் அந்த பணத்தின் மூலமா ஏதேனும் பாவ கர்மங்களே செய்யலாம். பாவ ஆத்மாக்களுக்கு கொடுப்பவர்களோ உலகத்தில் அநேகர் இருக்கின்றார்கள். இப்ப நீங்க அந்த தவறை செய்யக்கூடாது. நல்லதுக்கு செலவு பண்ணுங்க. இல்ல அவங்களுக்கு பொருளோ ட்ரெஸ்ஸோ வாங்கி கொடுங்க. அப்படி நிறைய பைசா இருந்துச்சுன்னா, பொருள்னா சாப்பாடு கொடுங்க. மற்றபடி பைசாவை கையில கொடுக்காதீங்க. அந்த பைசா தான் மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்ப கொடுக்க கூடாது தானே. கொஞ்சம் பார்த்து சிந்தித்து செயல்பட வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட சில்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இப்பொழுது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும். பாவ ஆத்மாக்களோடு இப்பொழுது எந்த ஒரு பணம் முதலியவற்றை கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. யோக பலத்தின் மூலம் பழைய கணக்கு வழக்கு அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அளவற்ற குஷியில் இருப்பதற்காக தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். பாபா
எங்களுக்கு அளவற்ற குஷியின் கசானாவை தருவதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எங்களுடைய பையை நிரப்பிக் கொண்டே இருக்கின்றீர்கள். உங்களோடு கூடவே நாங்கள் முதலில் சாந்திதாம் செல்வோம், பிறகு எங்களுடைய ராஜதானிக்கு வருவோம். வரதானம். பிரச்சனைகளை சமாதான சொரூபமாக மாற்றக்கூடிய விஸ்வத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுக. நான் முழு உலகம் விஸ்வத்திற்கு நன்மை செய்பவர், விஸ்வ கல்யாணி. இப்பொழுது இந்த சிரேஷ்டமான பாவனை, சிரேஷ்டமான விருப்பத்தை எமர்ஜி செய்யுங்கள். இந்த சிரேஷ்டமான சம்ஸ்காரத்திற்கு முன் எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரம் தானாக முடிவடைந்து விடும். பிரச்சனைகள் சமாதான ரூபமாக மாறிவிடும். இப்பொழுது யுத்தத்தில் சமயத்தை இழக்காதீர்கள், ஆனால் வெற்றியின் சம்ஸ்காரத்தை எமர்ஜி செய்யுங்க. இந்த பிரச்சனையே வந்தது, எப்படி வந்தது, எப்படி அவங்க இப்படிலாம் பிரச்சனை கிரியேட் பண்ணலாம், நாம தான் அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே, இந்த மாதிரிலாம் வேஸ்ட் தாட்ஸ்னால யுத்தம் செய்யறதுக்கு பதிலாக பிரச்சனைன்னு வந்தாச்சா, இதுக்கு என்ன சொல்யூஷன், நான் எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, இதற்கான தீர்வு என்ன, இதை யோசிச்சு அந்த தீர்வை, அதை சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர பிரச்சனைகளுக்கான காரணங்களை தேடிட்டு நம்மளுடைய டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் யுத்தம் பண்ண வேணாம்னு சொல்றாரு. இப்பொழுது அனைத்தையும் சேவையில் ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கு செல்வதற்கு பதிலா நிறைய பிரச்சனை இருக்குன்னா நிறைய தானம் கொடுங்க, யோக தானம் பண்ணுங்க. லௌகிகத்துல சொல்லுவாங்க, இந்த தோஷம், ராகு தோஷம் அது மாதிரிலாம் நிவர்த்தி அடையணும் அப்படின்னா பூஜை பண்ணிட்டு தானம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அவங்க அன்னதானம், வஸ்திர தானம், கோதானம், ஸ்வர்ண தானம், அவங்களோட தகுதிக்கு தகுந்தா போல அவங்க தானம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம தோஷத்தை சரி பண்ணணும், நம்ம பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம பூஜை பண்ண போறதில்ல, யோகா பண்ணலாம், பாபாவோடைய நினைவில் இருக்கலாம். அதுக்கப்புறம் தானம் பண்ணணும். தானம் என்ன தானம் பண்ணணும், ஞானத்தை தானமா கொடுக்கலாம், குணங்களை தானமா கொடுக்கலாம், சக்திகளை தானமா கொடுக்கலாம். எண்ணத்தின் மூலமாக சக்திகளை தானமா கொடுக்கலாம், வார்த்தைகளால ஞானத்தை தானமா கொடுக்கலாம், முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக குணங்களை தானமா கொடுக்கலாம். அப்ப நம்மளுடைய தோஷ நிவர்த்தி அடையலாம். பிரச்சனைகள் செல்வதற்கு பதிலாக தானம் கொடுங்கள், வரதானம் கொடுங்கள். அப்பொழுது சுயத்தை பிடித்திருக்கும் உங்களுடைய அந்த கிரகச்சாரி, ராகு தோஷம்னு சொல்றாங்களே, அது மாதிரி தோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தானாகவே சமாப்தம் ஆகிவிடும். ஸ்லோகன். பிறருடைய குறை பலவீனங்களை வர்ணனை செய்வதற்கு பதிலாக குணஸ்வரூபம் ஆகுங்கள், குணங்களை மட்டும் வர்ணனை செய்யுங்கள். நம்ம ஒரு பர்சன் பார்க்குறோன்னா உடனே அவங்களோட நெகட்டிவிட்டி மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். அது நம்மள அறியாமலே நம்ம நெகட்டிவ் எனர்ஜி பரப்புறோம், நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி லாஸ் ஆகுது. எந்த மனிதனை பத்தி நான் நெகட்டிவா பேசுறேனோ அவங்களுக்கும் அது போய் ரீச் ஆகுது. அதனால கர்ம கணக்கு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. அதனால கர்ம கணக்கை செட்டில் பண்ணணும். அப்படி இதுதான் லாஸ்ட் பர்த், இந்த பர்த்ல செட்டில் பண்ணணும்னா யாரை பத்தி நெகட்டிவ் பேசுறத அவாய்ட் பண்ணிடணும். அவங்க நெகட்டிவாவே இருந்தா கூட நம்ம சுப பாவனை மூலமா பிளாக் பாலை ஒயிட் பால் போட்டு சரி பண்ணணுமே தவிர நம்ம பேசுறதுனால யாரும் மாறப்போறதில்லை. இன்னும் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நம்ம பிளாக் பாலை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், ஏற்கனவே போட்டது இல்லாமல் இப்போ அடிஷன் வேற பண்ணியிருக்கோம். அது ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு யாரோட பலவீனங்களை பற்றி யாருக்கும் பேசுறதுக்கு பதிலாக நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. பிறருடைய குறைகளையோ பலவீனங்களையோ யாருக்கும் சொல்லாதீங்க. நீங்க குணஸ்வரூபமா மாறுங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுங்க. தவறு செய்யறவங்களுக்கு
அது எந்த தவறுக்கு ஆப்போசிட்டான, இப்போ கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்க வந்து சாந்தியை வைப்ரேஷன் மூலமா கொடுங்க, பொறுமையை வைப்ரேஷன் மூலமா கொடுங்க. அப்ப அந்த ஆத்மாவுடைய கோபம் குறையும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. குணதானம்னு பேரு இதுக்கு. குணங்களை மட்டும் வர்ணனை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.